मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यविस्तवे वेदै साङ्गभद्रक्रणोपनिषदैः गायन्ति यं सामगां ध्यानावस्थितदत्करेण मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुराणाः தேவாய தஸ்மை நமः. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானுஜ மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயமான க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனுடைய கேள்விகளுக்கு பதில் கூறுகின்றார். அர்ஜுனுடைய ஒரு கேள்வியான ஞேயம் என்பதற்கு பதில் கூறுகின்றார். ஞேயம் என்றால் அறியத்தக்கது, அறிய வேண்டியது. அறிய வேண்டியது எது என்பது அர்ஜுனுடைய கேள்வி. இந்த கேள்வி வர காரணம், பகவான் 12வது அத்தியாயத்தில் பக்தி யோகத்தில் யார் என்னையே நினைத்து எனக்காகவே கர்மங்களை செய்கிறார்களோ அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள், என்னை அவர்கள் அடைகிறார்கள் என்று பகவான் கூறி முடித்தார். அதனுடைய விளைவாக அர்ஜுனனுக்கு இந்த 6 கேள்வி வந்தது. அது 4வது கேள்வி ஞேயம், அறியத்தக்கது அல்லது அறிய வேண்டியது. பகவானே சொன்னார், எப்படி அறிய வேண்டியது? க்ஷேத்ரஜ்ஞனை அறிய வேண்டியது. அந்த க்ஷேத்ரஜ்ஞனும் பிரம்மமும் ஈஸ்வரனும் ஆத்மாவும் ஒன்று என்று ஐக்கியம், சம்பந்தத்தை அறியத்தக்கது. அந்த க்ஷேத்ரஜ்ஞன் மாறாதது, அனாதி, சத்து அசத்து, உடலுக்குள் உள்ளும் வெளியிலும் இருக்கின்றது. உடலான அசைகின்ற அசையாத வகையிலும் அது இருக்கின்றது. பூதானாம், எல்லா பூதங்களினுடைய அசைவுகளும் அசையாததும் இருக்கின்றது. இந்த உடல் அசைகின்றது. உடல் அசைவதற்கு காரணம் இந்த க்ஷேத்ரஜ்ஞன் இருக்கு. இவ்விதம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மரணம் அடைந்தவர்களுக்கு உடல் இருக்கும், அது அசையாது. அப்போ ஒன்றினுடைய அசைவுக்கு காரணம் அந்த கடவுள், அந்த க்ஷேத்ரஜ்ஞன் என்று உணர்ந்து இந்த க்ஷேத்ரஜ்ஞனை மட்டும் அறிந்தால் மட்டும் போதாது, க்ஷேத்திரத்தையும் நாம் அறிய வேண்டும். க்ஷேத்திரம் என்றால் என்ன? இந்த சகல பிரபஞ்சம், தேகம், உடல், மனம், இந்திரியம், மனம், புத்தி, சித்த, அகங்காரம், அதிலிருந்து தோன்றிய உணர்வுகள், விருப்பு வெறுப்பு, குழப்பம், சஞ்சலம், கஷ்டம், ரெஸ்ட்லெஸ், டென்ஷன், இவை எல்லாத்தையும் அறியணுங்கிறார். ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்களையும் அறிய வேண்டும் அல்லவா? ஞேயக மட்டும் அறிந்தால் மட்டும் போதாது. க்ஷேத்திரத்தையும் நாம் அறிய வேண்டும். இந்த உடல், மனம் என்று இது ரெண்டையும், அதே விபாக யோகம்னே பேரே க்ஷேத்ர
சேத்ரஜ்ஞ விபாக யோகம். விபாகன்னா பிரித்து புரிந்து கொள்ளுதல். எப்படி புரிய வேண்டும் அதை அடுத்தடுத்து ஸ்லோகத்தில் சொல்லப்போறார். இந்த எப்படி நாம் அறிய வேண்டும், இந்த சேத்திரத்தை அறிந்து சேத்திர யஜ்ஞனையும் ஞேயத்தையும் அறிந்து இந்த சேத்திரஜனால்தான் இந்த ஆத்மாவாலனே சகல பிரபஞ்சமும் உடல்களும் இயங்குகின்றன. அதை அடுத்த சொல்லப்படுறார் என்று நாம் உணர வேண்டும். அது உபாதியால் இந்த சேத்திரம் தன்னை விளக்குகின்றது என்று உணர வேண்டும். ஆத்மாவை எப்படி புரிந்து கொள்வது? இந்த உடல்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உடல்களை நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோம், எண்ணங்களை நாம் அனுபவிக்கின்றோம். நம் அனுபவபூர்வமாக இருக்கின்ற இந்த உடல் மனதை வைத்துக்கொண்டு அந்த உணர்வுக்கு இருத்தல் சுரூபத்தை கொடுக்கக்கூடியது ஆத்மா என்று நாம் உணர வேண்டும். அதே என்னுடைய சாரம். எது ஃபைனல், எது அல்டிமேட்னா, இந்த சேத்திரஜனிடம் கயிறிலே பாம்பு எவ்விதமாக தோற்றமளிக்கின்றதோ அது மாதிரி இந்த தேகம் கயிறாகிய ஆத்மாவிடத்தில் தோற்றமளிக்கிறது. அதே என்னுடைய சாரம். எப்படி கயிறிலே பாம்பை தோற்றமளிக்கின்றதோ, பாம்புக்கு எப்படி கயிறு அதிஷ்டானமாக இருக்கின்றதோ அதுபோல இந்த உலகம், நம்முடைய உடல் மாயா தோற்றமாக இருக்கின்றது. அடுத்தடுத்து சுலோகத்தில் சொல்லப்படாது. கந்தர்வ நகரம், மேலே கந்தர்வ நகரம் இருக்குல்ல, அது மாதிரி தீயிலே புகை போல இந்த சேத்திரைக்கம் உடலிலே இருக்கின்றது. புகை எப்படி எங்கும் இருந்திருக்கின்றது. அடுத்து எப்படி நம்ம அறிந்து கொள்ளணுமா? சேத்திரக்கனை எப்படி அறிந்து கொள்ளணும், அதே மாதிரி சேத்திரத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டையும் நம்ம அறிவதுதான் அறிவு, ஞானம். ஏன்னா நிறைய பேர், ஒரு சிலர் இந்த வேதத்தினுடைய முதல் பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதுவே வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்றும் அதிலேயே இருந்து விடுவார்கள். மனதை மட்டும் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் விட்டுவிடு, அதுவாக கடந்து செல்லும், எல்லாம் அனித்தியம், கடக்க வேண்டியதுதான், மனம் என்ற ஒன்று இல்லை, இல்லாத ஒன்றுக்கு அது இல்லை, இல்லாத ஒன்றுக்கு எதுன்னு அந்த அனாத்மாவை மட்டும், இந்த உலகத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆத்மாவை பற்றி கூற மாட்டாங்க. உலகம் இல்லை, அது இல்லையில, மனம் இல்லையில அப்படின்னு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் முறைப்படி கல்வி பயன்பாடு இரண்டையும் நாம் அறிய வேண்டும். நிறைய பேர் நிறைய இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குது. நம்ம அது வேதாந்த டீச்சிங் தவிர மற்ற எல்லாம் இந்த சேத்திரஜனை ஃபோக்கஸ் பண்ணி அதுதான் மாயை, அது இல்லை அப்படி என்று கூறுவார்கள். அது இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறும் மாயா தோற்றம் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பான். அதே இல்லையில அப்படிமா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதே இல்லைன்னு எதுக்கிறதான்னு சொல்லி கொண்டு இருப்பார்கள் பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய மகாத்மாக்கள். அது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் இந்த ஞேயத்தை கூற வேண்டும். அந்த இல்லை என்பதற்கு அதிஷ்டானமாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுவே அதைத்தான் அறியப்பட வேண்டும். இப்படி அறியப்பட வேண்டும் என்று கூறிய பகவான் தற்சமயம் அது இப்போ இந்த விஷயமானது தூரத்தில் உள்ளது, அருகில் உள்ளதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது ஞானிகளுக்கு இது மிக அருகில் உள்ளது. ஏன்னா ஞானிகள் இந்த சேத்திரஜன ஆத்மாவை தானாகவே உணர்வதனால
அது ஞானிகளுக்கு அருகில் உள்ளது. தூரத்தில் உள்ளதுன்னா எல்லாத்துக்கும் தூரத்தில் இருக்குல்ல. யாருக்கு தூரத்தில் உள்ளது? அஞ்ஞானிகளுக்கு தூரத்தில் உள்ளது. ஏன்னா அது தன்னிடமிருந்து வேறாக அதை பார்ப்பதனால், அறியாமையினால், சாதன விவேக வைராக்கியம் இல்லாததினால், சாஸ்திர விசாரம் செய்யாததினால் அஞ்ஞானிகளுக்கு இந்த சேத்திரஜ்ஞம் தூரத்தில் உள்ளது. சேத்திரஜ்ஞம் தூரத்தில் உள்ளதுன்னு சொல்றார். ஆனால் நம்ம எடுத்துக்கணும், சேத்திரமும் தூரத்தில் உள்ளது. ஏன்னா யார் புரிந்தாங்களோ அவர்களுக்கு அருகில் உள்ளது, புரியாதவர்களுக்கு அது தூரத்தில் உள்ளது. இன்னொரு ஆசிரியர் சொல்றாரு, விவேக வைராக்கியத்தை உடைந்து குருவிடம் சென்று சாஸ்திர சிரவண மனனம் பெற்று ஞானத்தை பெற்று அந்தக்கரண சுத்தியை பெற்றவர்களுக்கு இது புரியும், அதே அருகில். இது இல்லாதவர்களுக்கு தூரம் என்று கூறிய பகவான் மீண்டும் அதே கருத்துக்களை கூறுகின்றார். இந்த நேயமானது அடுத்த நம்ம ஸ்லோகத்தில் பார்த்தா அவிபக்தகன் பார்த்தோம். இந்த நேயமானது பிளவுபடாமல் அகண்டமாக இருக்கின்றது. அகண்டம்பாங்கள்ல, அகண்ட சச்சிதானந்தம் முடியுமா? கண்டம்னா பிரித்தல், பிளவுபடக்கூடியது. அகண்டம்னா பிளவுபடாமல், அகண்ட பாரதம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பிளவுபடாமல் எல்லா உலகமும் பாரத தேசம் ஆள வேண்டும். அது அகண்ட பாரதம் முடியுமாங்கல்ல. அகண்டானந்த சம்போதோ அப்படிம்பாங்க. அகண்டம் ஃபேமஸான வார்த்தை. அண்ட பகிரண்டம், அகிலாண்டி, அகிலாண்ட கோடி, பிரம்மாண்ட நாயக அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி இந்த இடத்துல பிளவுபடாத இந்த ஞேயம், இந்த பிரம்மம், இந்த பரமாத்மாவானது தேகங்களினுடைய உபாதியினால் பிளவுபட்டது போல தோன்றுகின்றது. அதை இப்போ பார்த்து வருகின்ற கருத்து. எப்படி கயிறிலே பாம்பு தோன்றுவது போல ஆகாசம், எங்கும் நிறைந்து நிற்கின்ற ஆகாசம் ஒரு பானையில் உள்ள ஆகாசம் போல பிளவுபட்டது போல அது தோன்றுவது போல இந்த அகண்டமான பிரம்மம் சச்சிதானந்த ரூபம் உபாதியினுடைய தேகத்தினால் வெவ்வேறு தேகங்களாக கயிறிலே பாம்பு போல பிளவுபட்டது போல தோன்றுகின்றது. அதே என்னுடைய அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? அது எங்கும் நிறைந்திருக்கின்றது. எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற ஒன்று பிளவு தேவையில்லை. ஆகாசத்துக்கு பிளவு உண்டாகுமா? இல்லை. தீயில் வருகின்ற புகையை பிரிக்க முடியுமா? இல்லை. அது மாதிரி இந்த இடத்துல பிளவுபட்டது போல வெவ்வேறு ஆத்மாவாக தோன்றுகின்றது. தங்கம் ஒன்றாக இருந்தாலும் நகையினுடைய உபாதியினால் வெவ்வேறு நகைகளாக தோன்றுவது போல கற்பனையாக, பாம்பாக, மித்யாவாக தோன்றுகின்றது. அதே இந்த இடத்துல. அப்போ இனிமேல் வருகின்ற ஸ்லோகங்களினுடைய முழுவதும் நாம் கூறிவிட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம போனால், அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ ச ஸ்திரம் சொல்றார். அந்த அறிய வேண்டிய பொருளானது பிளவுபடாததாயினும் உயிர்களினால் பிளவுபட்டது போல உள்ளது. அதே என்னுடைய சாரம். போல அப்படிங்கிறார். ஏவ காரம் அப்படிமா. அப்படி அல்ல. உண்மையில் இருப்பது ஒரே ஒன்றுதான். ஆகாசம் மாறி பிளவுபட்டது போல தோன்றுகின்றது. இப்போ நம்ம ரூம்பில் உட்காந்தா அந்த ரூம்புக்குள்ள ஆகாசம் கட்டடத்தினால அது பிளவுபட்டது போல தோன்றும். வெளியே பார்த்தீங்கன்னா அது பிளவுபடாதது போல தோன்றும்.
வெளியில் இருக்கிற ஆகாசமே இந்த கட்டடத்தில் இருக்கு. கட்டடம் அப்படிங்கிறதுனால அந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் மாறி அது உள் வெளி பிளவுபட்டது போல தோன்றுகின்றது. கோயிலுக்கு ரூம்புக்கு உள்ளே நான் இருக்கின்றேன். எதை வைத்து? வெளியே வைத்து, அந்த கட்டடத்தை வைத்து உள்ளே இருக்கின்றோம். அது மாதிரி இந்த ஆகாசத்தில் எல்லா இடத்திலும் ஆகாசம் இருக்கு. அதே மாதிரி தரத்தில் அது போல அப்படிங்கிற, அப்படி உண்மையில் இல்லை, போல தோன்றுகின்றது சொல்லுவாங்க. அதே பைத்தியக்காரன் போல, பைத்தியக்காரன் இல்லை, ஆனால் பைத்தியக்காரன் போல அவன் இருக்கின்றான், நடிக்கின்றான் சொல்லுவோம்ல, அதே போலங்கிறது ரொம்ப முக்கியம். பிளவுபட்டது மாதிரி காணல் நீர் போல அப்படிமா. கயிறிலே பாம்பு போல, கயிறிலே பாம்பு உண்மையில் இல்லை. காணல் நீர், காணலிலே நீர் உண்மையில் இல்லை. ரோட்டில் போயிட்டுருக்கோம், மதியானம் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் மாதிரி இருக்கும், ஆனால் தண்ணீர் அதில் இல்லை. தண்ணீர் இருக்கிறது போல. நம்ம கூட சொல்லுவோம்ல லோக்கல் லாங்குவேஜில், அறிவாளி போல பேசுவ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த போலங்கிறது அவர் சொல். நீ அறிவாளி இல்லை, நான் அறிவாளி போல பேசுவார்கள். நான் அடிக்கிறது போல அடிக்கிறேன், நீ அழுவது போல அழுன மாதிரி இந்த இடத்துல சொல்கிற. அப்படி இந்த ஆகாசம், இந்த பிரம்மன் அடுத்த 2வது வரியில் சொல்கிறாரு, பிரசிஷ்ணு பிரவிஷ்ணு ச, மேலும் பூதபர்த்ரு, உயிர்களை தாங்குகின்றது. தத் ஞேயம், இந்த பிரம்மம், இந்த பரமாத்மா உயிர்களை தாங்குகின்றது. அது மட்டுமல்ல, கிரசிஷ்ணு உயிர்களை விழுங்குகின்றது. பிரபவிஷ்ணு ச, உயிர்களை படைக்கின்றது. இந்த பிரம்மமே சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் வச்சுங்களேன். பிறப்பு, படைத்தல், காத்தல், அழித்தலுக்கு இந்த பிரம்மமே காரணம், முத்தொழில் உடையது சொல்றாங்க. பிரபஞ்சத்தை இது தாங்குகின்றது. பிரபஞ்சம் இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை தாங்குகின்றது. பிரளயம் வரும் பொழுது அந்த பிரபஞ்சத்தை தோற்றம் நாசம் செய்கின்றன, தோற்றமில்லாமல் செய்கின்றது. அதை விழுங்குறதுன்னு யூஸ் பண்ணுறாங்க. மீண்டும் இந்த பிரபஞ்சம் படைக்கும் பொழுது அந்த பிரம்மனே படைக்கின்றது. உபனிஷத்தில் சொல்லும், பிரம்ம தேவானாம் சம்பபூவ சொல்லும். பிரம்மன் இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று நினைத்தார். நான் பலவார ஆவேனாக என்று நினைத்தவுடன் இந்த மாயை தோற்றத்திற்கு தயார் நிலையில் வந்தது என்று கூறுவார்கள். அப்போ என்ன அர்த்தம்? எல்லா உயிர்களிலும் ஒவ்வொரு சரீரத்தை பொறுத்து இது பிளவுபட்டது போல, வேறுபட்டது போல தெரிகின்றது. இது உபாதியின் மூலமாகத்தான். அது அஞ்ஞானிக்கு வேறுபட்டை காட்டுகின்றது. அதனால் பிரிவுங்கிறது வெறும் தோற்றம்தானே ஒழிய இதை புரிந்தால் போதும். பிரிவுங்கிறது வெறும் தோற்றம். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைகின்ற அந்த பரிபூர்ண ஆனந்தம். அதே அதில் சொல்கிறார். அதனால் எல்லா உயிர்களும் எல்லா பொருள்களையும் பிரபஞ்சத்தையும் இது பூதபர்த்ரு தாங்குகின்றது. விழுங்குகின்றதுன்னு என்ன அர்த்தம்? சுவாகா. நம்ம விஸ்வரூப தரிசனத்தில் பார்த்தோம்ல, பகவான் கிருஷ்ணர் வாயிலில் அனைத்தை விழுங்கிக் கொண்டு இருப்பார். அது என குறிக்கிறது. பிரளய காலத்தில் பிரம்மனிடமே லயத்தை அடைகின்றன. தூக்கத்திலே அனைத்தையும் நாம் விழுங்கி விடுவது போல, நல்ல தூங்கும் பொழுது எல்லா பார்த்தல், கேட்டல், சிந்தித்தல் அனைத்தையும்
நம்ம ஒடுங்குகின்றோம், விழுங்கி விடுகின்றோம் என்று பகவான் இந்த வார்த்தையில் கூறுகின்றார். எப்படி கயிறு, எப்படி உதாரண ஆதிசங்கரர் சொல்றாரு, பிரம்மனே படைக்கின்றது, அதை படைப்பதுன்னு யூஸ் பண்றார். இங்கு எப்படி கயிறு கயிறே பாம்பை படைப்பதற்கு அதை தாங்குவதற்கும் லயமடையும் இடமாக உள்ளதோ அவ்வாறு பாம்பிலே கயிறை பார்க்கும் பொழுது பாம்பை படைக்கின்றோம். அது பாம்பே அதுக்கு அதிஷ்டானமாக இருப்பது போல வித்யாவாகிய பாம்புக்கு தோற்றத்தை உருவாக்கி காத்து லயமடைய செய்வது போல இந்த உலகத்துக்கு இது காரணமாக இருக்கின்றது சொல்றார். இவ்விதம் நாம் அறியப்பட வேண்டும். பிரம்மனிடம் எல்லா பொருளும் அது இல்லாத இடமே இல்லை. பாட்டிலோட சொல்லுவாங்க, இல்லாத இடமில்லை மிகு வடிவேலா. வடிவேலன் இந்த பிரம்மன் அந்த சஷ்டியா பாடினா அவன் வடிவேலன் ஆகின்றான். இந்த அறியத்தக்கது சூலாயுதத்தை ஏங்கியிருந்து கங்கையை தடையூனா ஜடாமுடி தடுத்தால் அவன் சிவனாகின்றான். இந்த நேயமானது சூலாயுதத்தை வைத்திருந்தால் அது பராசக்தி ஆகின்றது. இந்த நேயமானது வீணையை வைத்திருந்தால் அவள் சரஸ்வதி ஆகின்றாள். இந்த நேயமானது செல்வத்துக்கு அதிபதி என்கிற உபாதிகளை பார்க்கும் பொழுது அவள் லட்சுமி ஆகின்றாள். ஆத்மஞான உபாதியில் பார்க்கும் பொழுது தட்சிணாமூர்த்தி ஆகின்றார். கிராம தேவதைகளாக பார்க்கும் பொழுது அவள் காளி மாரியாக ஆகின்றார். ராமருடைய தாசராக இந்த நேயத்தை பார்க்கும் பொழுது வீர தீர சூர ராமானந்த பக்த ஆஞ்சநேயர் ஆகின்றார் சொல்லிட்டு வர. உலகத்துக்கும் படைப்புக்கும் அனைத்தும் இந்த நேயம்தான். அதனால் இது காணப்படுவதில்லை. அது இந்த இடத்துல சொல்றார். அப்போ எதற்கும் அது இந்த பிரளயத்திற்கு அது காரணமாக இருக்கின்றது. எதனாலும் அது இந்திரியங்களால் அறியப்படவில்லை என்றால் அது இருட்டா அது வெளிச்சமா என்ற அடுத்த ஸ்லோகத்தில் அது இருட்டா அப்படின்னா அது இருட்டா இருக்கா அப்படின்னா அல்ல. கயிறிலே பாம்பு மாறி அது இருட்டா என்றால் அது அல்ல, அது பிரகாசம் என்றதை அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் 17ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிறார். நாம் அடுத்த வகுப்பில் அதை சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு நமஸ்காரம். ஓம்.